அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அனனியா சப்பீரா இவருடைய பாவம் என்னன்னு கேட்டா மாய்மாலம். ஆதி சபையில அனைத்தையும் பொதுவிலே வைத்து அனுபவித்தார்கள். ஆகவே அவரவர் தன்னுடைய காணியாட்சிகள் எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள். அதை போல இவர்களும் கொண்டு வந்து வைத்தார்கள். இவங்கள் மனப்பூர்வமாக கொண்டு வந்து வைத்ததாக தெரியவில்லை. இப்படி கொடுத்ததுல 2 பேர் கொடுத்தது தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று அப்போஸ்தலர் 4:37 கடைசி வசனம். பர்னபா கொண்டு வந்து கொடுத்தான். நாங்கள் ஒன்றும் பர்னபாவுக்கு குறைந்தவர்கள் அல்ல, நாங்களும் கொடுப்போம், அவன் மாத்திரம்தான் கொடுப்பானா, எங்களாலும் கொடுக்க முடியும் என்று அடுத்தவர்களை காட்ட தங்களை மோர் ஸ்பிரிச்சுவலாக காட்ட நினைத்த அனனியா சப்பீரா. இதுக்கு பேர் தான் மாய்மாலம். இவங்க இப்படி மாய்மாலக்காரன்னு சொல்லி காண்பித்து கொடுத்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, கொடுத்தான் பாருங்க. இந்த பர்னபாவின் செயல் தான் அனனியா சப்பீரால கொடுக்கிறவர்களாக மாய்மாலக்காரர்களாக காண்பித்ததே. அவன் கொடுத்ததுனால தான் நாங்களும் கொடுக்க வந்து ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து மாய்மாலக்காரர்களாக வெளிப்படுத்தினார்கள். அனனியா சப்பீரால் ஒரு பங்கை அவர்களுக்கு எடுத்துக்கொண்டது பாவம் இல்லை, கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தல அப்போஸ்தலர்கள். எது பாவம்னு கேட்டீங்கன்னா, ஆக விற்றதை முழுவதும் கொண்டு வந்து கொடுத்தது போல நடித்தார்கள் பாருங்க, பாசாங்க பண்ணினாங்க பாருங்க, அதுதான் பாவம். ஆசியை விற்பதற்கு விசுவாசம் இருந்தது, அதை கொண்டு வந்து கொடுப்பதற்கு விசுவாசம் இல்லையா, அங்க மிஸ் ஆயிட்டாங்க. விளைவு பாருங்க, அதே இடத்துல விழுந்து செத்தார்கள். நாங்கள் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து, இன்றைக்கு நம்ம எத்தனையோ பேர் வஞ்சிக்கிறோம், தேவனையே வஞ்சிக்கிறோம். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னா கர்த்தர் நம்ம விட்டு வச்சிருக்கிறாரு. அந்த கிருபையை நம்ம போக்கடிக்க கூடாது. இன்றைக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம மாய்மாலம் பண்றோம், நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்துறோம் என்றெல்லாம் கொஞ்சம் உணர்ந்து இரத்தத்தால் கழுவப்பட்டு நம்ம சுத்திகரித்து இந்த நாளிலே உண்மையா இருப்போம், உத்தமமா இருப்போம். அதன் மூலம் மாய்மால காலை கர்த்தர் வெளிப்படுத்துவார். மிக பெரிய காரியங்களை நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.